ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சமையலுக்கு வரவேற்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆட்டு மட்டனு பாருங்க, 1/2 கிலோ. ஓகேங்களா? நான் எடுத்திருக்க மசாலா தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இது கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, இவ்வளோதான் மசாலா. ஏன்னா அங்கே பந்து விளையாடுறேன்னுக்கிறியா? என்ன விளையாடுங்கிறாப்பா? நான் வந்து ஒரு பெரிய பேட்ஸ்மேன்மா. என்னது அது? சொல்லிட்டார விளையாடு. என்னன்னு சொல்றியா பாரு. கிச்சனில் வந்து விளையாடு தானம்மா. என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கே. மட்டன் மசாலாவுக்கு தேவையான பொருளுங்கள்: சோம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, அப்புறம் பட்டை, பேடிகி மிளகாய், தனியா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு எண்ணெய் போட்டு வறுத்து மசாலா அரைச்சி போடணும். குக்கரு 5 லிட்டர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்குற கோல்டு வின்னர் எண்ணெய். கறியில் வந்து கொழுப்பு இருந்தால் எண்ணெய் நிறையா சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து வச்சுக்கினேன் மசாலா இன்க்ரீடியன்ட். பக்கத்தில் வந்து டீ கொச்சின் இருக்கு, கொஞ்சம் டீ எடுத்து வந்து கொடுங்க. மசாலா இன்க்ரீடியன்ட் அரைச்சி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அரைச்சிட்டு சேர்த்துட்டேன் மசாலா. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். பாருங்க, மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைக்கணும் மசாலா. அரைச்சி இப்போ நான் குக்கருக்குள்ளே சேர்க்க போகிறேன். ஆஹா, இவ்வளோ கமகமாக தெரியுமா? அந்த மசாலா பொடி சேர்த்துது, எண்ணெய், கறி மசாலா தூள், கொஞ்சம் உப்பு போட்டேன். கவுட்ரு, மைசூர் ಶೈಲಿಯ ಗೌಡ್ರು ಬಾಡೂಟ. பாருங்க, சூப்பர். ஓகேங்களா? சாப்பிடும்போது காம்பினேஷன் காட்டுறோம். கறி குழம்பு இவ்வளோதான். இந்த மசாலா தான் ஹைலைட்டே. இங்கே சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு, வாசனை எல்லாம். கறி குழம்பு ரெடி. பாரு, அந்த கொழுப்பு ஆகட்டும், கறி ஆகட்டும், நான் வச்ச ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மட்டனுக்கு மைசூர் ಶೈಲಿಯ ಗೌಡ್ರು பாடு குழம்பு சொல்லுவாங்க. நானே தடுமாடிடுறேன், டயர்டாக்குது. பாடு ஊட்டா